நாம் பார்க்க இருப்பது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி. இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான தொகுதி, வட மாவட்டத்தில் உள்ள தொகுதி. இது முக்கியமான தொகுதியாக இருப்பதற்கு காரணம், அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவதே ஆகும். விடுதலை சிறுத்தைகள் கடலூர் மாவட்டத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் அவர்கள் கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே பெரிய அளவில் செல்வாக்குடன் திகழ்கிறார்கள். குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், புவனகிரி, காட்டுமன்னார் கோவில் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் இங்கே வருகின்றன. இதில் காட்டுமன்னார் கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் தனித்து போட்டியிட்டாலே வெற்றி பெறும் அவர்கள் அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் காட்டுமன்னார் சட்டமன்ற தொகுதியில் வெறும் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அவருக்கு வெற்றி வாய்ப்புள்ளதை அறிந்த அதிமுகவினர் அப்போது திருமாவளவன் என்ற பெயரில் 3-4 பேரை களமிறக்கியதே இந்த தோல்விக்கு காரணமாகும். பெயர் குழப்பமடைந்த மக்கள் சிலரின் நூற்றுக்கணக்கான ஓட்டுகள் கூட மற்ற திருமாவளவன்களுக்கு சென்றிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுசீரமைப்புக்கு முன்பு வரை குறிஞ்சிப்பாடி, மங்களூர், விருத்தாச்சலம் ஆகிய தொகுதிகள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருந்தன. தற்போது அவை கடலூருக்கு சென்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை குன்னம் பெரம்பலூர் மாவட்டத்திலும், அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் அரியலூர் மாவட்டத்திலும், புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் கடலூர் மாவட்டத்திலும் வருகின்றன. அப்படி பார்த்தால் சிதம்பரத்தில் தொகுதி வரையறை சரியாக செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொகுதியை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியுடன் இணைத்து 2 மாவட்டங்கள் கொண்டதாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை வைத்திருந்திருக்கலாம். நாடாளுமன்ற தொகுதியில் புவனகிரி, சிதம்பரம் ஆகிய 2 தொகுதிகளும் அதிமுகவின் வசம் உள்ளன. காட்டுமன்னார் சட்டமன்ற தொகுதியானது காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகளின் வசம் உள்ளது. இன்னும் அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகியவை திமுகவின் வசம் உள்ளது. அப்படி பார்த்தால் 4 தொகுதிகள் திமுக கூட்டணியின் வசமும் 2 தொகுதிகள் அதிமுக வசமும் உள்ளன. கடந்த தேர்தலில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தும் விடுதலை சிறுத்தைகள் திமுக பலம் வாய்ந்த இந்த பகுதியில் 2 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றியதே பெரிய சாதனை தான். 2016ஆம் ஆண்டு திமுக வேட்பாளர் கணேசன் 48.96% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி 96ஆம் ஆண்டு பிடித்திருக்கிறது. மக்கள் கட்சி 23.16% வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா எதிர்ப்பு அறையில் எல்லா தொகுதிகளிலும் திமுக கூட்டணி பெரும்பாலான தொகுதிகளில் 50%க்கு மேல் பெற்ற நிலையில் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி 23% வாக்குகளை பிரித்ததால் திமுக கூட்டணியானது 48% வாக்குகளை பெற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 23.16% வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 20.93% வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடித்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட்டு 4.15% வாக்குகளை, அதாவது மதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு 4.15% வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 8ஆம் ஆண்டு தேர்தலில் பாமக அதிமுக வேட்பாளர் தலித் எழில்மலை அவர்கள் 45.81% வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார். அதிமுக வேட்பாளர் 4.62% வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடிக்கிறார். காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு 3ஆம் இடம் பிடிக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் 6.48% வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடிக்கிறார். 2019ஆம் ஆண்டும் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி தான் வெற்றி பெறுகிறது. பொன்னிசாமி அவர்கள் திமுக பாஜக கூட்டணியின் சார்பில் நின்று வெற்றி பெறுகிறார். 47.68% வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார். 2ஆம் இடத்தை தொல் திருமாவளவன் தமாக கூட்டணியில் போட்டு வெற்றி பெறுகிறார். அவர் தமாக சின்னத்திலே போட்டியிட்டு 2ஆம் இடம் பெறுகிறார். வெற்றி பெறவில்லை.
அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறது. அவர்கள் 31.17% வாக்குகளை பெறுகிறார். அந்த தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் டெபாசிட் வாங்கிய தொகுதிகளில் இதுவும் ஒரே தொகுதியாக சிதம்பரம் மட்டுமே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதிமுக காங்கிரஸ் வேட்பாளர் 20.82% வாக்குகளை பெறுகிறார். 4ஆம் ஆண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொன்னுசாமி அவர்கள் வெற்றி பெறுகிறார். அவர் 46.20% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். திருமாவளவன் ஜனதா தளத்தின் சார்பில் போட்டியிட்டு 34% வாக்குகளை பெறுகிறார். திருமாவளவனுக்கென்று இந்த தொகுதியில் 30 முதல் 34% வாக்குகள் இருப்பதை இது காட்டுகிறது. வழக்கம்போல் அதிமுக வேட்பாளர் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுகிறார். அதிமுக பிஜேபி வேட்பாளர் பெரியசாமி 15.33% வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடிக்கிறார். 2009ஆம் ஆண்டு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் தொல் திருமாவளவன் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அவர் 49.37% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளர் பொன்னுசாமி அவர்கள் 37.96% வாக்குகள் பெற்று தோல்வியடைகிறார். திமுக 7.36% வாக்குகளை பெறுகிறது. திருமாவளவன் 11.41% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். 2014ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சந்திரகாசி 39.91% வாக்குகளை பெற்று வெற்றியடைகிறார். திருமாவளவன் தோல்வியடைந்து 2ஆம் இடம் பிடிக்கிறார். கூட்டணி வேட்பாளர் திருமாவளவன் 27.97% வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடிக்கிறார். திருமாவளவன் தமாக கூட்டணியில் போட்டி போட்டதை விட இம்முறை குறைவான வாக்குகளை பெறுகிறார். அவர் எம்பியாக இருந்த பிறகு அவருக்கு எதிராக அதிருப்தி அந்த தேர்தலில் இருந்ததாக கூறப்பட்டது. அதுவும் ஒரு காரணம். அவர் தலைவராக இருப்பதால் தொகுதியை சரியாக கவனிக்க முடியவில்லை என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. மக்கள் கட்சி பிஜேபி தேமுதிக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு 25.92% வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடிக்கிறது. காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு 7.69% வாக்குகளை பெறுகிறது. 2014இல் ஜெயலலிதாவின் இலவசங்கள், மிக்சி கிரைண்டர் போன்ற இலவசங்களுக்கு ஆதரவு அலை வீசியது என்பதோடு பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணியும் இருந்தது. அப்போது மன்மோகன் சிங் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இருந்ததால் தமிழ்நாட்டிலும் அந்த கூட்டணிக்கு 18% வாக்குகள் கிடைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெறுகிறார். 43.52% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். திமுக வேட்பாளர் சந்திரசேகர் அவர்கள் 3.24% வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடிக்கிறார். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் தேனியில் மட்டும் அதிமுக வென்றது. மற்றபடி பார்த்தால் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்ற தொகுதி சிதம்பரம் ஆகும். திருமாவளவன் அவர்கள் 0.28% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். வாக்கு வித்தியாசத்தை பொறுத்தவரை 3219 வாக்குகளே. சுயேட்சை வேட்பாளர் இளவரசன் அவர்கள் 5.42% வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடிக்கிறார். 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி வருகிறது. 3.26% வாக்குகளை பிடிக்கிறார்கள். நோட்டோ 1.35% வாக்குகளுடன் வருகிறது. 6ஆம் இடத்தில் மக்கள் நீதி மையம் வருகிறது. 1.33% வாக்குகளுடன் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நோட்டோவுக்கு தற்போது ஆதரவு பெருகி வருகிறது. சமீபத்தில் நான் சந்தித்த ஒரு ஆட்டோ டிரைவர் கூட நோட்டோவுக்கு வாக்களிக்க போவதாக தெரிவித்திருந்தார். எல்லாருக்கும் வாக்கு போட்டு அவர் வெறுத்து போயிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். 2024ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியின் சார்பில் தொல் திருமாவளவனை மீண்டும் களமிறங்குகிறார். சார்பில் பி. கார்த்திகாயினி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சார்பில் சந்திரகாசன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். நாம் தமிழர் சார்பில் ஜான்சி ராணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள்.
இவர்களுடன் சேர்ந்து நோட்டோவும் போட்டி போடுகிறது. குமுதம் கருத்து கணிப்பை பொறுத்தவரை திமுக கூட்டணி 34.17% வாக்குகளுடன் முந்துகிறது. திமுக மட்டும் தனியாக நின்று 26.75% வாக்குகள் வாங்குகிறது. மூன்றாவது இடத்தை 10.92% வாக்குகளுடன் பாமக பிடிக்கிறது. பாமகவை தங்கள் கூட்டணிக்கு பிஜேபி இழுத்ததற்கான காரணம் நமக்கு தற்போது தெரிந்திருக்கலாம். வட மாவட்டங்களில் அவர்கள் சில தொகுதிகளில் 5-6 தொகுதிகளில் 10% வரை வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் இடத்தை 8.58% வாக்குகளுடன் பிஜேபி பிடிக்கிறது. 5ஆம் இடத்தை 83% நாம் தமிழர் கட்சி பிடிக்கிறது. 4ஆம் இடத்தை 5.83% வாக்குகளுடன் தேமுதிக பிடிக்கிறது. இடத்தை 4.75% வாக்குகளுடன் நோட்டோ பிடிக்கிறது. 8ஆம் இடத்தை 1.17% வாக்குகளுடன் அமமுக பிடிக்கிறது. தேமுதிக மற்றும் அதிமுகவின் வாக்குகளை கூட்டினால் 1% வாக்குகள் வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணி 34.17% வாக்குகளை பெறுகிறது. திமுக கூட்டணி 1.25% வாக்குகள் வித்தியாசத்தில் முந்துகிறது. எனவே இது இழுபறி தொகுதி ஆகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோசம் என்று 32% பேரும், நன்றாக உள்ளது என்று 25% பேரும் கூறுகிறார்கள். அப்படி பார்த்தால் இதுவும் திமுக கூட்டணிக்கு பாதகமாக உள்ளது. திருமாவளவன் கடந்த முறையே 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். இந்த முறை அதைவிட வாக்குகள் பிரிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது நாம் தமிழர், பிஜேபி, பாமக கூட்டணியாகவே அதிக வாக்குகளை பிரிக்கும் என்பதால் திருமாவளவன் அவர்கள் முந்துகிறார். இருந்தாலும் ஆட்சி மோசம் என்று சொன்னவர்கள் நன்றாக இருக்கிறது என்று சொன்னவர்களை விட 7% அதிகமாக இருப்பதும் திமுக கூட்டணிக்கு பின்னடைவுதான். பார்த்தால் பாமகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளும் இங்கே எலியும் பூனையுமாக மோதுகிறார்கள். அப்படி பார்த்தால் பாமக வெற்றி பெறாது என்று தெரிந்து அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்து அதிமுகவுக்கு வாக்களித்தால் விடுதலை சிறுத்தைகள், அதாவது திருமாவளவன், தோற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. அல்லது இழுபறியில் வெற்றி பெறலாம். பணம் கூட தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கலாம். எளிய தமிழ் பிள்ளைகள் நிறைய பேரிடம் கேட்டேன். அவர்கள் ஆளுங்கட்சி பணம் நிறைய கொடுப்பதால் ஆளுங்கட்சிக்கு நிறைய இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும், எடப்பாடி மேற்கு மண்டலத்தில் வெற்றி பெற்று வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறார்கள். மற்ற இடங்களில் ஆளுங்கட்சி அதிக பணம் கொடுக்கும் என்பதால் அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறார்கள். எது எப்படியோ சிதம்பரம் தொகுதியானது இழுபறி தொகுதியாக உள்ளது. நூலிழையில் திருமாவளவன் அவர்கள் முந்துகிறார். இது 2-3 மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. தற்போது பாமக பிஜேபி பக்கம் சென்றுள்ளதால் கருத்து கணிப்பில் மாற்றங்கள் இருக்கலாம். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி இரண்டிற்குமே சம வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாகவே இந்த சிதம்பரம் தொகுதி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.